ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவண பவச யூடியூப் சேனல். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் மணிகண்டன். தீபாவளியை முன்னிட்டு பக்ஷணங்கள் ஸ்பெஷலில் இன்றைக்கு நாம் காண இருப்பது சாத்துல் என்று சொல்லக்கூடிய சீவல் செய்வது எப்படி என்று திருமதி காயத்ரி வெங்கட்ராமன் விளக்க இருக்காங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வணக்கம், நான் காயத்ரி வெங்கட்ராமன். 2 நாளாக நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டோம். இன்றைக்கி காரம் எப்படி செய்கிறதுங்கிறத காட்ட போகிறேன். காரத்தில் சாத்தூள்னு ஒரு கார பட்சணம், அது சீவல்னு சொல்லலாம். எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளரால் 2 டம்ளர் கடலை மாவு, மிஷினில் கடலைப்பருப்பு கொடுத்து அரைச்சது மாவு, கடையில் வாங்கலை, அரைச்ச மாவு 2 டம்ளர். 1 டம்ளர் அரிசி மாவு, கொஞ்சம் ஓமம், காரத்துக்கு தனி மிளகாத்தூள், உப்பு, பெருங்காய பவுடர், வெண்ணெய். இப்போ எப்படி மாவு பிசையலாங்கிறத பார்க்கலாம். 2 டம்ளர் கடலைமா, இந்த 1 டம்ளர் அரிசி மாவு, இந்த ஓமத்தை கையால் கசக்கிட்டு போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பெருங்காய பவுடர், முதல்ல இதை கலந்துருவோம். அதுக்கப்புறமா வெண்ணெய் சேர்த்து இதே அளவு உங்களுக்கு ஓமப்படிக்கும் இதே அளவு தான், ரிப்பன் நாடாக்கும் இதே அளவு தான். வெண்ணெய் நம்ம அளவு தான், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்குன்னு அதிக வெண்ணெயும் போட வேண்டாம், மாவுக்கு ஏற்ற மாதிரி வெண்ணெய் பார்த்து போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டதுனால காய்ச்சின எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் கூட வேணால் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைவோம். மஞ்சள் பொடி விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், நான் போடலை. உங்களுக்கு வேணுன்னா அந்த இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவுங்கிறதுனால நல்லா பிசுக்குன்னு இருக்கும். எப்படி பண்ணுறங்கிறத பார்ப்போம். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கட்டையில் தான் நான் இந்த பட்சணம் செய்ய போகிறேன். சீவல்னு சொல்லுவா, சாத்துன்னு சொல்லுவா. இந்த கட்டை எல்லாத்தையும் இருக்காது, மேக்ஸிமம் கும்பகோணம் சைடு தான் கிடைக்கும். உங்களுக்கு இதில் கிடைக்கலன்னா நீங்கள் தேங்காய்படியிலே இதேமாரி கோடு கோடாக போட்ட ஒரு தட்டு கிடைக்கும், அதில் கூட இதேமாரி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிடுவோம், மேலே அடியிலெல்லாம். பிள்ளையார் வச்சுப்போம், பட்சணத்துக்கு நல்லா வரணும்னு. எண்ணெய் நல்லா காஞ்சி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருந்து இந்த கட்டையை வச்சு நம்ம தேய்க்கணும். இந்த கையால் இந்த பக்கம் வச்சு நம்ம தேய்க்கணும். இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம தேங்காய் பொடியில் இதேமாரி கோடு கோடாக போட்ட ஒரு இது இருக்கும், அதில் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுன்னு திருப்பி விடுவோம். கொஞ்சம் வேகட்டும் பார்க்கலாம்.
ஓசையில் அடங்கிடுத்து. உங்களுக்கு ரெண்டு பபுள்ஸாக நல்லா வெந்த மாதிரி எடுத்து இப்போ எடுத்துருவோம். போடும்போது சவுண்டு வரும். கரெக்டாக வந்துடுத்து. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணால் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி வேணாலும். நீங்களும் இதேமாரி சாத்தூள் பட்சணம் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க.